ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அரிசி மாவு அடை தான் செய்ய போகிறோம். பாருங்கள், கடுகு பருப்பு தாளித்து கொட்டிட்டு நான் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். பொடியை நறுக்கின வெங்காயம், கடலைப்பருப்பு செவந்ததும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு கைப்பொடி கொத்தமல்லி நம்ம மாவில் போட்டு சேர்த்துக்கலாம். இது பாரு, கண்ணாடி பதம் வதங்கினா நமக்கு போதும். இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதும் நம்ம அரிசி மாவை வெந்நீர் விட்டு கலரி வச்சுருக்கேன், அதில் கொட்டிட்டு ஒரு பொடி கொத்தமல்லி போட்டு நல்லா நம்ம மாவு கையால் நம்ம சூடாக இருக்கும், அதனால் ஆறட்டும்னு நம்ம பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு உருண்டையாக உருட்டி வச்சுட்டு நம்ம தட்டி தோசைக்கல்லில் போட்டு எடுக்க போகிறோம். அவ்வளோதாங்க அடை, அரிசி மாவு அடை அவ்வளோ சூப்பராக இருக்கும். வேர்க்கடலை சட்னி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா காரமாக அரைச்சிக்கோங்க. வேர்க்கடலை பாருங்கள், இந்த மாதிரி தட்டி தோசைக்கல்லில் போட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரெசிபி ரொம்பவே எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க.